அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 80,000 சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு 40,000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். மற்றும் முதல் கட்டமாக 81,311 பணியாளர்களில் 62,706 பேர் தகுதி உடையவர்களாக கருதப்படுறாங்க. இது எதற்காக, இதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர தெற்கு ரயில்வே ஊழியர்கள் பலர் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஸோ இது பற்றி தெற்கு ரயில்வே முதன்மை தலைமை பணியாளர் நலப்பிரிவு அதிகாரி அவர்கள் ஹரிகிருஷ்ணன் சென்னையில் தெற்கு ரயில்வே தலைமை அலுவலக கூட்ட அரங்கத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்திருக்காரு. அப்போது அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கடந்த 24ஆம் தேதி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அனுமதித்தது. ஸோ இந்த திட்டம் வருகிற 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டத்தினால ரயில்வே பணியாளர்கள் உட்பட மத்திய அரசு ஊழியர்கள் 23 லட்சம் பேர் பயனடைவார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர். ஸோ இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களோட இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், உறுதி செய்யப்பட்ட குறைஞ்சபட்ச ஓய்வூதியம், கருணை தொகை மற்றும் மொத்த தொகை செலுத்தும் பலன்களும் கிடைக்கப் போகிறது. இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர தெற்கு ரயில்வேவில் உள்ள 81,311 பணியாளர்களில் 62,706 பேர் தகுதி உடையவர்கள் ஆவார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களாக குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றிருக்க வேண்டும். மாதந்தோறும் ரூ. 10,000 ஓய்வூதியம் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர் ஒருவர் உயிரிழந்து விட்டால் அவரோட குடும்பத்திற்கு அவருக்கு கடைசியாக வழங்கப்பட்ட ஓய்வூதிய தொகையில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது. இதில் 25 ஆண்டுகள் பணிபுரிந்த மத்திய அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெற்ற பின் அவர் ஓய்வு பெறும் முன்பு கடைசி ஓராண்டில் பெற்ற சராசரி அடிப்படை சம்பள தொகையில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட உள்ளது. ஸோ மத்திய அரசு ஊழியர்களோட இந்த சம்பள தொகையில் ஓய்வூதிய பணப்பலன்கள் இதுவரை 14% பிடித்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களோட சம்பள தொகையில் 18.5% பிடித்தம் செய்யப்பட உள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பல சலுகைகள் இருப்பதால் இதில் இணைய பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஸோ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம். ஸோ தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஒருவர் 25 ஆண்டுகள் பணி செய்து 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கினார். அவர் ஓய்வு பெறும் பட்சத்தில் 40,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவார் என கூறப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான விழிப்புணர்வுகள் மக்களிடையே ஏற்படுத்திகிட்டே வராங்க. இதை பற்றின புது அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 80,000 சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு